இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுவார் சொல்றவங்க மட்டும் கரங்களை வைத்து காண்பிப்போமா? கர்த்தனமோடு பேசுவார். ஒரு அதிகாரத்தை படிக்கும் போது, ஒரு சம்பவத்தை படிக்கும் போது, அந்த சம்பவத்தை எப்படி தியானம் பண்ண வேண்டும், எப்படி அதிலிருந்து நீங்கள் அதை பகுத்தாய்வு செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க 13வது அதிகாரம் வாசிக்கப்பட்ட அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் 2 வசனத்தை வாசிங்க. 10, 11. போதும். இந்த இடத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? ஒரு ஜெபாலயம். அன்னைக்கு அது ஒரு ஓய்வு நாள், அதாவது ஆராதனை நாள்னு வச்சுக்கங்க. அங்க யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறாரு. நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் பத்தியும் சொல்லல, ஒரே ஒரு நபரை பத்தி சொல்லுது. அங்க யார் இருக்கிறா? ஒரு பெண் இருக்கிறா. ஓய்வு நாள், ஜெபாலயம், இயேசு, பாதிக்கப்பட்ட ஒரு பெண். 4 பேர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. அது என்ன நாள்? அது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல எல்லாரும் ஆலயத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க அந்த வசனத்தை. 11லயே இருக்கு பாருங்க, வாசிங்க. 11 அதுக்கு மேல பாருங்க. பலவீனப்படுத்தும் ஆவி. என்ன ஆவி? பலவீனப்படுத்தும் ஆவி. என்னதான் உற்சாகமா கிளம்பினாலும் அவங்களால வந்து சேர முடியாத அளவுக்கு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. சில ஆவிக்குரியவங்க சொல்லாங்க, தெரியலையா, காலையில எழுந்துச்சு நானும் ரெடியானேன், ஆனா ரெடியான உடனே என்னால் என்ன செய்யல முடியல, அப்படியே என்ன செஞ்சிட்டேன், அப்படியே படுத்துட்டேன். பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை விருப்பத்தோட செய்யணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாமல் தடை செய்கிற ஒரு ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. நல்லா கவனிங்க. அப்ப இவங்க பலத்தோட இருக்கிறவங்க கூட ஆராதனை நாட்கள்ல ஆண்டவருக்கு நிறைய காரணங்களை சாக்கு போக நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். பலத்தோட இருக்கிறவங்க கூட ஓய்வு நாளிலே, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அந்த நாளிலே வருவதற்கான சூழ்நிலை இருந்தும் வர முடியாததற்கான காரணங்களை நாம் ஒரு கட்டமைப்பு செய்து நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் அங்க பதிவு பண்றாரு, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத ஒரு கூனி. யார் வரீங்க முன்னாடி? ஜாக் வாப்பா, நீ மேல வா. இப்ப கூனின்னா எப்படி இருப்பாங்க? இப்படி மேல வா, கீழே அப்படியே குனி, நல்ல குனி, நல்ல குனி, தலையை கீழே பார்க்க, இன்னும் குனி, இன்னும் குனி, இவ்வளவுதான். இதுக்கு பேர் என்ன? இப்ப இல்ல இல்ல முடியாதுப்பா, நீ கடைசி வரைக்கும் இந்த செய்தி முடியிருக்கு. நல்லா இப்ப தலையை மட்டும் நிமிந்து பாரு, தலையை மட்டும் நிமிந்து. முன்னாடி இருக்கிற செல்வம் பாரு, பார்க்க முடியுதா? முடியல, உட்கார்றான். கொஞ்சம் கூட நிமிரணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது. பிறர் முகம் பார்க்க முடியாத அளவுக்கு கோணி. இந்த வசனத்துக்கு நல்லா கவனிச்சிங்க. பிறர் முகம் என்ன செய்ய முடியாது, பார்க்க. அப்புறம் எப்படி இவ சர்ச்சைக்கு வந்திருப்பா? எதை பார்த்துட்டு வரா? கரெக்டா தடத்தை பார்த்து என்ன செய்யறா? நடந்து நேரம் எங்க வந்துடுறா? ஆலயத்துக்கு. பிறரை நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆவி இருந்த சமயத்துல அவ எங்க வந்துட்டா? ஆலயத்துக்கு வந்துட்டா. நல்லா கவனிச்சிங்க. நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க அதெல்லாம் ஒரு காரணமே அல்ல. நீங்க எந்த சூழ்நிலையில வேணாலும் இருந்துக்குங்க, ஆனா நீங்க இங்க வந்துருங்க. எனி டைம் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தே ஆகும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். அது எங்க நடக்கும்? நல்லா சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. ஆலயத்துல நடக்கும். சில இடங்களுக்கு நாம் செல்ல தவறியதால் சில ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யறோம்? இழந்து போகிறோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? சொல்லுவோம். உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் கிடைக்க வேண்டிய சமயத்துல ஒரு இடத்துக்கு நீங்க என்ன செய்யல, அன்னைக்கு போகல. உங்களுக்கு கொடுக்க வேண்டியது யாருக்கு போயிடுச்சு? இப்ப எத்தனை மாசம் இருக்கும்? 5-6 மாசம் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் கிடைக்கல.
நமக்குள்ள ஒரு இது, அன்னைக்கு நான் போயிருந்தா எனக்கு கிடைச்சிருக்குமே, அன்னைக்கு நான் போயிருந்தா எனக்கு கிடைச்சிருக்குமே. இந்த மாதிரி வருத்தப்படுவதற்கு இன்றே ரட்சணை நாள், இன்றே அனுக்கிரக காலம். இன்றைக்கு உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதை இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் இல்லாவிட்டால் அதை ஒருபோதும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகினாலே பின்னாடி யோசிக்காதபடிக்கு ஐயோ நான் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே, என் போதவருடைய சொல்லை நான் கேளாமற் போனேனே என்று கதறுகிறதான அந்த ஒரு காலகட்டத்துக்கு நாம் சென்று விடாதபடிக்கு இன்றைக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு சொல்லி, இன்னைக்கு என்னால முடியலன்னாலும் பரவாயில்ல, நான் எங்க இருக்கணும்? ஆண்டவருடைய ஆலயத்துல இருக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னொரு வசனத்தை சொல்றேன். இதுல 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இங்க கவனிங்க, வேலை செய்யறதுக்கு எத்தனை நாள் இருக்குது? அல்ல சொல்லுங்க. 6 நாள் வேலை செய்யற நாள் இருக்குது. அன்னைக்கு நீங்க எங்கேயாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிங்க, ஏன் இங்க வரீங்கன்னு கேட்கறான். அது என்ன நாள்? அது நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் வேலை செய்யறதுக்கு எத்தனை நாள் கொடுத்திருக்கிறாரு? 6 நாள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் அவர் நமக்காக வேலை செய்கிற நாள். நல்லா கவனிங்க. நீங்க உங்களுக்காக வேலை செய்கிற நாள்ல நீங்க அதிகாலையில எழுந்து நேரப்பட வேலையில தரித்து நீங்க சமைச்சு 3 நேரத்துக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி மத்தியானம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கையில் என்ன செய்றீங்க? வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பது விருதா. உங்களுக்காக நீங்க வேலை செய்யறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய அந்த நாளிலே அவர் சமூகத்துல நீங்க இல்லாம போகிறதுனால தான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது இன்னும் உங்க கைக்கு வராம இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. 6 நாள் யாருக்கு யார் வேலை செய்யற நாள்? எல்லாம் சொல்லுங்க. 6 நாள் நான் எனக்காக வேலை செய்கிற நாள். ஆராதனை நாள் ஆண்டவர் எனக்காக வேலை செய்கிற நாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சார், நான் எனக்காக 6 நாள் வேலை செய்யும் போது நானும் என் குடும்பமும் என்ன செய்றோம்? பசி இல்லாம சாப்பிட்றோம். ஆனா ஆண்டவர் எனக்காக ஒரு நாள் வேலை செஞ்சார்னா நித்தியமா வாழ்வதற்கான வாழ்வாதாரம், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த நித்திய ஜீவ வசனங்கள் அவர்கிட்ட நமக்கு இருக்குது. அல்லேலூயா. எப்ப இங்க நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சாலும் அப்ப ஒரு வாழ்க்கை தொடங்கும் பாருங்க. அந்த வாழ்க்கைக்கு ஈடு இணை இக்காலத்து பாடுகள். அதாவது இந்த வாழ்க்கை நாள்தோறும் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. ஆனா நித்திய மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை அது தொடங்குமே ஒழிய அது ஒருபோதும் முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப நான் சொன்னேன் அதுல ஒரு காரியம். எத்தனை வருஷம் அவன் இருக்கிற சொல்லுங்க? 18 வருஷம். 18 வருஷம் அந்த அம்மா தவறாம எங்க வராங்க? ஆலயத்துக்கு வராங்க. 18 வருஷம் என்ன செய்ய முடியல? நிமிர முடியல. அவங்க யாருக்கிட்டயும் நான் கூணின்னு என்ன செய்வே இல்லை, சொல்லவே இல்லை. தன்னுடைய இயலாமைய ஒருவர்கிட்ட கூட சொல்ல, தன்னுடைய இயலாமையோட எங்க வரா? தேவனுடைய சமூகத்துக்கு வரா. அவ யார் சொல்லுங்க? அவ யார்? வசனத்துல சொல்லுங்க. அவ யாருன்னு வாசிச்சு பாருங்க. 16வது வசனம் வாசிங்க. யாருங்க? நல்லா சொல்லுங்க. ஆபிரகாமுடைய பொண்ணு. யாரு? ஆபிரகாமுடைய பொண்ணு. எல்லாரும் என்ன கவனிங்க. ஆபிரகாம் யாரு? இந்த பொண்ணுக்கு அப்பாவா? விசுவாசத்துக்கு அப்பாவா? விசுவாசத்துக்கு அப்பா. இவ யாரு? விசுவாசத்துக்கு பொண்ணு. அப்ப விசுவாசம் எங்க ஒட்டி இருக்கும்? ஜீன்ல இருக்கும், ரத்தத்துல இருக்கும், உயிரோடு உயிரா என்ன செஞ்சிருக்கோம்? கலந்துருக்கோம். இன்னொருத்தவங்க நீ ஆண்டவர் விசுவாசி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியங்களுக்கு இல்ல. சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியங்களுக்கு இல்ல. அப்ப ஜீன்லயே விசுவாசம் இருக்கு. அப்படியே ரத்தத்துல விசுவாசமானது என்ன செஞ்சிருக்குது? கலந்துருக்கு. ஆபிரகாமுடைய குமாரத்தி. ஆபிரகாமுடைய குமாரத்திய சாத்தான் கட்ட முடியுமா? நீ தெளிவா கவனிங்க. ஆபிரகாமுடைய குமாரத்திய சாத்தான் கட்ட முடியுமா?
நீங்கள் பைபிள் வச்சுருக்கிறீங்க, பாட்டு புஸ்தகம் வச்சுருக்கிறீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, உங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது, உங்களுக்கு ஆராதனை இருக்குது, அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்குது. இவ்வளவு ஆவிக்குரிய பின்புலன்கள் இருந்தும் உங்களை பிசாசு கட்ட முடியுமா? ஹலோ, நமக்கு முடியவே முடியாதா? இவ்வளவு பின்புலம் இருந்தும், இவ்வளவு செல்வாக்கு இந்த அம்மாவுக்கு இருந்தும் யார் கட்டி வச்சிருக்கிறா? சாத்தான் கட்டி வச்சிருக்கிறா. எத்தனை வருஷம் கட்டி வச்சிருக்கிறா? எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18ல ஒரு சூட்சுமமான ஒரு நம்பர் அடங்கி இருக்குது. புரியல, சத்தமா சொல்லுங்க. பிசாசுக்கு ஒரு நம்பர் இருக்கு பாருல, நேரடியா சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு எண். என்ன சொல்லுங்க? 666. 3 6 எவ்வளோ சொல்லுங்க? 18. இந்த இடத்துல பிசாசை விடவும் நேரடி அவசரம் சொல்லு. சாத்தான் சாத்தான் என்ன செஞ்சிருக்கிறா? கட்டி வச்சிருக்கிறா. இப்படி வசனத்தை வாசிக்கும் போது நீங்க சூட்சுமமா சில எண்களை நீங்க என்ன செஞ்சுக்கணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இவ எங்க வந்திருக்கிறா? ஆலயத்துக்கு வந்திருக்கிறா. ஆலயத்துல யார் இருக்கிறா? நல்லா சொல்லுங்க. ஆலயத்தில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். 18 வருஷமா அவரை பார்க்கணும்னு நினைச்சா கூட இவளால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஆளையே நம்ம என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. பக்கத்தில் இருக்கிறது பார்க்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? எதை மட்டும்தான் பார்க்குறோம்? நல்லா கவனிங்க. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா, கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறது உண்மையானா, நீங்க பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகள் என்ன செய்ய? கொலோசியர் 3வது அதிகாரத்தை வாசித்து வருங்க. ஒரு இடங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். என்ன கவனிங்க, எது தேடணும்? மேலானவைகளை தேடணும். கீழே குனிஞ்சிட்டு நிமிரவே முடியலன்னா எதை தேடுறது? கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறீங்க, மேல பரன்ல இருக்கக்கூடிய சில காரியத்தை என்ன செய்யணும்? இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியுமா? இங்க குனிஞ்சிட்டு இருக்கிற நமக்கு மேல பரன்ல இருக்குது என்னன்னு தெரியும், பரலோகத்தில் இருக்குது எப்படி தெரியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட என்ன செஞ்சிருக்கிறீங்க? எழுந்திருச்சிருக்கிறீங்க. அவருக்கு உயிர் தேர்தல் உண்மை என்றால் உங்களுக்கு உயிர் தேர்தல் உண்மை. அவருக்கு பரலோகத்தில் சிங்காசனம் உண்மைன்னா உங்களுக்கும் பரலோகத்தில் வலது பார்சத்தில் இடம் உண்டு என்பது உண்மை. அப்படி உண்மையை நீங்க என்ன செய்ய? தேடுங்க. நீங்க எதை தேடிட்டு இருக்கிறீங்க? அநித்தியமானதை, அழிந்து போகிறதை, இன்றைக்கு காண்கிறவைகள் நாளைக்கு காணக்கூடாதவைகளாக மாறி போகிற ஒன்றைத்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தேடிட்டு இருக்கிறோம். கீழே பூமிக்குரியதை தவிர வேற எதையுமே நிமிந்து பார்க்க கூட நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அப்படியே எந்திர கதியா ஓடிட்டு இருக்கோம். பொழுது விடிஞ்சா பொழுது போனா ஃபுல்லா உலகம் 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 உலகத்தினுடைய காரியங்களை தவிர தேவ காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை முதலாவது தேடுங்கன்னு சொன்ன ஆண்டவரை பற்றி நம்மால என்ன செய்ய முடியல? தேடவே முடியல. புரியுதா உங்களுக்கு? கீழே சர்ச்சைக்கு 18 வருஷமா அவ குனிஞ்சிட்டே போறா. பக்கத்துல யார் உட்காந்துருக்கான்னு தெரியுமா? யாரையா பார்த்துருப்பால? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா முடிச்ச உடனே ஒருத்தர் என்ன செய்யுங்க பாருங்க. உள்ள வரும்போது யாராவது இருந்தாங்கன்னா கையை எடுத்து என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க மனுஷனுக்கு சொல்லல. நான் சில சமயத்தில் அந்த நாட்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவேன். போயிட்டு திரும்பி வரும்போது பார்க்கும்போது பிரைஸ் இப்போதானே பார்த்து பிரைஸ் லார்ட் சொன்னீங்க. அதுக்குள்ள நான் சொல்லல, உங்களுக்கு சொல்ல. யாருக்கு சொல்றேன்? எத்தனை முறை பார்த்தாலும் திரும்ப திரும்ப பிரைஸ் லார்ட் சொல்லும் போது அது நமக்கு அப்படியே ஒன்றும் கனவீனமான காரியம் இல்லை. யாராக இருந்தாலும், நம்ம விட சின்ன பையனாக இருந்தாலும் சின்ன பொண்ணாக இருந்தாலும் பார்க்கும்போது என்ன சொல்லுங்க, பிரைஸ் லார்ட் உள்ள வரும்போதே, அழைத்துக்குள்ள வரும்போது எப்படி வரணுமா? துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் வரணும். யாராவது ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா பிரைஸ் லார்ட் அடிக்கடி சாமிலின்ட்டு சொல்லுவேன். உள்ள வரும்போது பார்த்தா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். நான் ஒரு வாரம் சொல்லுவேன்,
கரெக்டாக அடுத்த வாரம் சொல்ல, அதுக்கு அடுத்த வாரம் நான் அமைதியாக இருந்து பார்ப்பேன், சொல்ல மாட்டேன். அப்புறம் ஞாபகப்படுத்துகிற பிற்பாடு அதுக்கு அடுத்த வாரம், இப்படி 1 to 1 வாரம் தான் நமக்கு என்ன செய்யும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், தலை நிமிர்ந்திருக்கிறவர்கள் தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. குனிஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல யாரையுமே தெரியவே தெரியாது. நல்லா கவனிங்க, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத ஒரு கூனி. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் சரியா தேட முடியாத சூழலில் இருந்தா நமக்கு பேர் என்ன சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க, கூனி குறுகி நம்ம ஆண்டவர் முகத்தை பார்க்கவே முடியாத சூழலில் நம்ம என்ன செய்வோம் இருப்போம். அதான் கவனிங்க, தலை என்ன செய்யக்கூடாது, தலை குனிஞ்சு ஒரு இருக்கக்கூடாது. ஆனா ஆலயத்துக்கு நீங்க அப்படி ஒரு சூழலில் நீங்க கூனி குறுகி வாழ்கிறதான ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குமானால் நீங்க ஆலயத்துல மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுடாதீங்க. எவ்வளவு நிமிர முடியல. ஜான் ஏர்னா முழை என்ன செய்யுது, சறுக்குது. வாங்குற சம்பளம் வட்டிக்கே பத்தல, எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் செய்வதென்று சொல்லி கொஞ்சம் கூட நிமிர முடியாதபடிக்கு, ஒரு படி கூட முன்னேற முடியாதபடிக்கு நமக்கு சர்க்கல்கள் வரும்போது ஒன்று தெரிஞ்சுக்க, ஆலய நிமித்தம் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். ஆகையினாலே ஆலயத்தை நீங்கள் தவற விடாதீர்கள். சங்கீதம் 122:9 ஒரு வாசிங்க. சங்கீதம் 122:9. எவ்வளவு ஸ்பீடு. ஆலயத்து நிமித்தம் நல்ல கவனிங்க, ஆலயத்து நிமித்தம் என்ன உண்டாகுமா, ஆலயத்து நிமித்தம் நன்மை உண்டாகும். ஏன்னா இயேசுவை குறித்து அப்போஸ்தலர் 10:38 ஒரு வசனம் வாசித்து பாருங்க. 10:38 அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால், அல்லாஹ் சொல்லுங்க, நன்மை செய்கிறவராயும். இயேசு இருக்கிற இடத்துல நன்மை, அவர் நடக்கிற இடத்துல நன்மை. அதான் வசனம் சொல்லு, சுற்றி திரிந்தார். அது வாசிங்க. அதுல நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் தேடி தேடி போய் நன்மை செய்கிறார். தேடி அவர் சமூகத்தில் வருகிறவங்களுக்கு நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆலயத்தில் யார் தேடி வரா? நம்ம தானே தேடி வரோம். வசனம் சொல்லுது, தேடி தேடி போய் தேவையில் உள்ள சந்தித்து என்ன செய்யறாரா, நன்மை செய்யறாரா. அவரை தேடி வர்றவனுக்கு நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆக அவரை தேடி வந்திருக்குதான நமக்கு அவர் நன்மை செய்யும்படி இங்கே வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட அவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. 13வது அதிகாரத்துல 12வது வசனம். இயேசு அவளை கண்டு அழைத்து என்று பேசி, போதும். 4 காரியம் நடக்குது. நல்லா கவனிங்க. கண்டார், அழைத்தார், பேசினார், தொட்டார். அல்ல கவனிங்க. கண்டார், அழைத்தார், பேசினார், தொட்டார். காண்கிறதுக்கு ஒரு தூரம் வேணும் இல்லையா? அவர் காணும் போது அந்த எங்க இருக்காங்க, இயேசுக்கு அவங்களுக்கும் ஒரு தூரம் வந்துச்சு. அழைத்த போது அந்த தூரம் குறைய ஆரம்பிக்குது. அவர் பேச ஆரம்பிச்ச போது அந்த சத்தம் அவருடைய காதுகளுக்கு கேட்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா நெருங்கி என்ன செய்யறா, வர வர இப்ப பேசுறது கேட்கக்கூடிய தூரத்துக்கு வந்துட்டா. இப்ப பக்கத்துல வந்துட்டா. ஒரு தொடுதல், அவ்வளவுதான். ஒரு தொடுதல். அது எங்க நடக்கும்? இங்க நடக்கும், இன்னைக்கு நடக்கும். உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கங்க. அவர் பார்க்கிற தூரத்துல இருக்கிறீங்களா? அவர் அழைக்கிற அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்கிற நிலைக்கு வந்துருங்க. ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்குமானா அவர் பக்கத்துல ஒரு தொடுகிற இடத்துக்கு நேரம் என்ன செஞ்சிருங்க, வந்துருங்க. ஒரே ஒரு தொடுதல் போதும். அந்த ஒரு தொடுதல்
ஒரு விடுதலை, அந்த தொடுதல் ஒரு வாழ்க்கை, ஒரு தொடுதல் ஒரு சுகம். அந்த தொடுதல்ல உங்களுக்கு வேண்டிய 18 வருஷம் உங்களுக்கு கிடைக்காத எல்லாம் அந்த ஒரே ஒரு தொடுதல்ல ஒட்டுமொத்தமான பேக்கேஜா கர்த்தர் அதுக்குள்ள வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஒற்றை தொடுதல். அப்படியே பார்வையில நீங்க பட வேண்டுமா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்குள்ள வந்துருங்க. ஆலயத்துலதான் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஆவி உனக்கு ஆலயத்துக்கு வெளியில ஒவ்வொரு நாளும் உன்னை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்குதா? ஆலயத்துக்குள்ள நீ வரும்போது, பரிசுத்த ஆவியான இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. இன்னொரு ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு வாசிங்க. இன்னொரு 2 தீமோத்தேயு 1:7 ஒரு வாசிங்க. பரிசுத்த ஆவி கொடுத்து வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய், ஆமா, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க. இப்ப ஆவியானவர் என்ன செய்யறாரா? பலப்படுத்துறாரா? பிசாசு ஆவியா என்ன செய்யறானா? பலவீனப்படுத்துறானா? புரியுதா உங்களுக்கு? ஒன்று இருட்டு, இன்னொன்னு வெளிச்சம். ஒன்று பலவீனம், இன்னொன்னு பலன். உங்க பலவீனம் மாற வேண்டுமா? தேவ சமூகத்துல வந்துருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 26 வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் போதும். கவனிங்க, நம்முடைய பலவீனங்களும் நமக்கு என்ன செய்யறாரா? உதவி செய்யறாரா? அப்ப பலவீனம் என்பது ஏதோ உடம்பு சொல்ல சரீர சம்பந்தமான பலவீனம் இல்ல. பொல்லாத ஆவி நிமிர விடாத பிடிக்க தலையை பிடிச்சி அப்படியே கீழே என்ன செஞ்சிருக்குது? கவுத்தி வச்சிருக்குது பிசாசு. அந்த பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியை நீங்க மேற்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உங்களுக்கு வேண்டும். அவர் வந்தாதான் நீங்க என்ன செய்வீங்க? பலன் அடைவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 18 வருஷம் நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி சாட்சியை சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. எனக்கு கீழே குனிஞ்ச தலை என்ன செய்யல? நிமிர்ல. நிமிர்ந்தா தானே சாட்சி சொல்ல முடியும். தலை நிமிர்ந்து வாழும் போது தானே சாட்சியா அது இருக்கும். மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். தலைமறைவா வாழ்ந்த, தலை குனிஞ்சு வாழ்ந்த, மற்றவங்களுக்கு முன்னாடி கேவலப்பட்டு வாழ்ந்த, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்னை தலை நிமிர செய்திருக்கிறார். யாருக்கு முன்னாடி நான் கை கட்டி நிக்கல, யாரும் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற சூழ்நிலையில நான் இல்ல. என் ஆண்டவர் என்னை தலை நிமிர செய்திருக்கிறார். அவருக்கே மகிமை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுவில்லானால் அதுக்கு பேர் தான் சாட்சி. இல்லையா சொல்லுமா? அதுக்கு பேர் தான் சாட்சி. உங்களுக்கு எது சாட்சி? பலவீனப்படுத்துகிற ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நிரம்பும் போது பலவீனங்களை ஜெயிக்கத்தக்கதான பலன் அவர் உங்களுக்குள்ள பலனாய் வருவார். அல்லேலூயா. அத கவனிங்க. இந்த நிமிரக்கூடாத ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா? தலையே நிமிராத ஒரு ஜந்து, ஒரு ஜீவன் பூமியில் இருக்கு. அது என்ன சொல்லுங்க? அதான் பன்றி பார்த்துருக்குறீங்களா? சொல்லுங்க. அது மேக்சிமம் எங்கேயும் என்ன செய்யாது? தலையெல்லாம் நிமிந்து யாரும் என்ன செய்யாது? பார்க்கும். குரு அப்படி கீழே தான் என்ன பண்ணும்? பார்க்கும். மண்ணை பார்க்கும். மண்ணில் இருக்கிற எதையாவது ஒன்று பார்க்கும். அது சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளில சொல்ல முடியாத அளவுக்கு மோசமானதெல்லாம் சாப்பிடும். சில சமயத்தில் சிலது அப்படியே பூமியை தோண்டி உள்ள ஏதாவது கழுங்கு இருக்குதான்னு என்ன செய்யும்? சாப்பிடும். ஒரு நாளும் வானம்னு ஒன்று இருக்கிறது அதுக்கு தெரியாது. வானம்னு ஒன்று இருக்கிறது அதுக்கு தெரியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது 4 காலையும் 2 காலா கயிறு கட்டி இடையில குச்ச சொருவி 2 பேர் தோல் மேல என்ன செய்வானுங்க? தூக்கிட்டு போவானுங்க. பாத்துறீங்களா? அப்போதான் ஒண்ணு மேல, அடாடாடா, இவ்வளவு காலமா இப்படி ஒரு வானம் நமக்கு மேல இருக்குது, நமக்கு தெரியாம போச்சே. கண்கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் எதற்கு? கடைசியா அது எங்க போகுது? வெட்டுவதற்காக போகுது. இப்படித்தான் கடைசியா வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் அல்லது ஒரு ஏக்கம், எல்லாத்தையும் அழுந்துட்டேனே, ஐயோ நான் கொஞ்சம் குறிய எல்லாம் தீமைக்கு உள்ளானேனே என்று சொல்லி வாழ்க்கையுடைய விளிம்பில் நின்று கொண்டு புலம்புவதை தேவன் ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? விரும்ப மாட்டார். அதனாலதான் பன்றியை பத்தி வேதத்துல சில இடத்துல நீங்க வாசிக்கலாம். ஒரு மனுஷன், இளையகுமாரன், தகப்பனிடத்துல அவனை பிசாசு பிரிச்சுட்டு போய்
அவனுக்கும் பன்னிக்குமே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. யார் மேய்ஞ்சிட்டு இருக்கிறா? பன்றியே மேய்ஞ்சிட்டு இருக்குது. இவனும் நல்லா கவனிங்க, பன்றி மேய்ச்சானா இல்லை பன்றியோடு சேர்ந்து மேய்ஞ்சானா? பன்றி மேய்க்கல. வசனம் அவன் பன்றி மேய்க்கிறதுக்கு வேலையில ஜாயின் பண்ணா, ஆனா பன்றியோட சேர்ந்து நம்மால் என்ன செய்யறான்? ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யறாங்க? நல்லா அந்த காட்சியை நீங்க கவனிச்சுக்க பாருங்க. அவன் பன்றி மேய்க்கல, பன்றியோடு சேர்ந்து மேய்ந்தான். அவனுக்குள்ள மீண்டும் ஆண்டவர் ஒரு மனம் திரும்பல கொண்டு வந்து தேவனோடு மீண்டும் இணைத்து கொள்ளப்பட்டதான ஒரு புத்திரனை போல் அவனை என்ன செய்றார்? கொண்டு வருகிறார். அவன் கீழே குனிஞ்ச தலை நிமிரல. ஒன்னு சொல்றேனே, தலை குனிந்த ஒரு வாழ்க்கை பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச மிருகம் அது. சொல்லுங்க, பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச மிருகம் அது. பிசாசுக்கு உருவம் நம்ம பாம்பு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், ஆனா பன்றி அதுக்கு ரொம்ப என்ன செய்யும்? ரொம்ப பிடிக்கும். ஒருவரை ஆண்டவர்கிட்ட அதுங்களா கேட்டுச்சு, தயவு செஞ்சு எங்களை துரத்துறாதீங்க, அப்படி துரத்துனா நாங்க எங்க இருக்கணும்? அந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி எங்களுக்கு என்ன செய்யுங்க, அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. ஆக பிசாசுக்கு பிடிச்சமான மிருகம் அது பன்றி. பன்றியை பத்தி பேதுரு என்ன சொல்றாரு? 2 பேதுல சொல்றாரு, நாயானது தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று எழுதியிருக்குது. கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யுமா? நீ எத்தனை முறை கழுவினாலும் அது போய் என்ன செய்யும்? என்னடா அது ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கா இருக்குன்னு திரும்ப போய் அதுல தான் அது கழுவும். எதுல கழுவும்? ஆமா, அதுக்கு கழுவப்பட்ட அனுபவம் அது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த பன்றியினுடைய தலை குனிந்த வாழ்க்கையை மாற்றி ரத்தத்தினாலே கழுவப்பட்டதான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை வருஷம் விசுவாசி? 18 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் இல்ல. நீ ஆபிரகாமுடைய குமாரத்தியா இருக்கலாம், நீ ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய லைஃபை நீ பாரு. சாத்தான் உன்னை கட்டி வச்சிருக்கிறானான்னு பாரு. சாத்தான் உன்னை கட்டி வச்சிருந்தான்னா உன்னால ஜெபிக்க முடியாது, ஆலயத்துக்கு உன்னால சரியா வர முடியாது, தேவனுடைய வார்த்தையை உன்னால வாசிக்க முடியாது, அதை தியானிக்க முடியாது. அப்படியே ஒருவேளை நீ ஆலயத்துக்கு வந்தாலும் உண்மையான நிலையில அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து உன்னால ஆராதிக்க முடியாது. கடமைக்காக வருவேன், கண்ணை மூடி ஜெபிப்பேன், எல்லாமே பார்த்த வெளியில நல்லா இருக்கும், வேஷமா தான் இருக்கும், ஆனா எதுவுமே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவே பதிவு செய்கிறார், அவள் கூனி அல்ல, அவள் ஆபிரகாமுடைய குமாரத்தி, ஆனா அவளை கூனி ஆக்குறவன் சாத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாமுடைய குமாரனே, ஆபிரகாமுடைய குமாரத்தியே, நீ கூனி அல்ல, நீ விசுவாச தகப்பனுடைய குமாரன், விசுவாசத்துக்கு பிள்ளை நீ. ஆனா உன்னை பிசாசு கட்டி உன்னை கூனி என்ன செஞ்சிருக்கிறா? வச்சிருக்கிறா. உன்னை கூனி குறுக வச்சிருக்கிறா. இன்றைக்கு நீ ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒரு தீர்மானம், ஆலயத்துல எந்த நொடி வேண்டுமானாலும் அற்புதம் நடக்கலாம். அது ஒரு பெதஸ்தா குளம் போல கலக்குகிற தேவனுடைய தூதனுடைய சத்தத்துல எப்ப வேண்டுமானாலும் நீங்கள் சுகமாகக்கூடிய வல்லமை அங்க இருக்கு. அங்கதான் இயேசு இருக்கிறார். உன்னை பார்க்கிற கண்கள் அவருக்கு இருக்கு. உன்னை அழைக்கிற அந்த அழைப்பு இருக்க விட்ட உன்னோட பேசுகிறதான அந்த நாவுகள் அவருக்கு இருக்கு. உன்னை தொட்டு சுகமாக்கக்கூடிய வல்லமை அவர் கையில இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்ப அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. 13வது அதிகாரம் 13வது வசனம். உடனே அவள் நிமிர்ந்து, உடனே அவன் என்ன செஞ்சிட்டா? ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஆண்டவர் உங்களை தொட்டுட்டா உடனே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நிமிர்ந்துருவீங்க. அல்லேலூயா. நீங்க நிமிர்ந்து இருக்கிறத உங்க சொந்தக்காரங்க யாரும் ஒருபோதும் என்ன செய்யறதில்ல, விரும்பதில்ல. நீங்க உயரணும்னு ஆசைப்படுறவங்க கூட தன்னை விட நீங்க மேல உயரணும்னு ஒருவரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆசைப்படவே மாட்டாங்க. 18 வருஷம் இந்த அம்மா குனிஞ்சிட்டே சர்ச்சைக்கு வந்துச்சு. யாராவது ஒரு உறவு இந்த அம்மாவுக்கு உதவிக்காரன் நீட்டினாங்களா? யாராவது இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்களே, அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதான்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க ஏங்கினாங்களா? ஒரு திமிர்வாதக்காரனுக்காக ஒரு 4 பேர் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி வச்சாங்க. ஆனா இந்த அம்மாவை யாரும் தூக்கிட்டுலாம் என்ன செய்யல, வரல. அப்படியே தட்டு மாதிரி எங்க வருது? ஆலயத்துக்கு 18 வருஷமா உறவுகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டு, உறவுகளால கொஞ்சம் கூட கரிசனையோடு விசாரிக்கப்படாத ஒதுக்கப்பட்டதான ஒரு ஸ்திரியாக, அனாதையாக்கப்பட்டதான ஒரு ஸ்திரியாக என்ன செய்யறா? கடந்து வருகிறார்.
என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு அவ வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்துச்சு. அன்னைக்கு அவ என்ன செஞ்சிட்டா? தலை நிமிர்ந்தா. இவ தலை நிமிர்ந்த உடனே உறவுகள் பேசுது பாருங்க. அடுத்த வசனம் 14 வாசிங்க. என்ன வந்துச்சு? கோவம் வந்துச்சு. இந்த அம்மாவுக்கு சுகம் கிடைச்சதுனால என்ன வருது? சொந்தக்காரங்களுக்கு, நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது சொந்தக்காரங்களுக்கு கோவம் வரும், பொறாம வரும், உங்களை விழ தள்ளக்கூடியதான ஏதாயிலும் ஒண்ணு வைக்கணுமே, செஞ்சு வைக்கிறதா செய்யாம வைக்கிறதா, இப்படி நிறைய என்ன செய்வாங்க. உறவுகள் நம்மை விழ தள்ளுவதற்காக தொடர்ந்து ஏதாயிலும் ஒண்ணு என்ன செய்யும்? கோவம் வருது பாருங்க. இவனுக்கு கோவம் வரலாமா? யாருங்க இந்த ஆளு? அந்த ஆலயத்தில் இருக்கிற முதன்மையான ஒரு ஆள். இவருக்கு என்ன வரலாம்? கோவம் வரலாமா? நம்ம ஆலயத்துல இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டு என்னோடு கூட தேவனுடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்துவோம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற இவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. அவன் சொல்றான், 6 நாள் இருக்க, அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்றீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றார், அடுத்த வசந்த வாசிப்பார், கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே. நல்லா கவனிய, மாயக்காரனே. திட்டுறதா பாராட்டுறதா? சொல்லுங்க. சில இடத்துல ஆண்டவர் திட்டுவார், பார்த்துருக்கிறீங்களா? மாறுபாடுள்ள சந்ததியே, அஞ்ஞானிகளே, மாயக்காரரே, இப்பெல்லாம் ஆண்டவர் திட்டிருக்கிறார் இல்லையா? இதுக்கெல்லாம் பேர் என்னது? ஒண்ணு நல்லா கவனிங்க. நீங்க ஆசீர்வதிக்கும் போது உறவுகள் உங்களை விமர்சிக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமா அவங்க பேசுறாங்களா? உங்களை பகைக்கிறாங்களா? ஒண்ணுமே செய்யாதீங்க. அந்த அம்மா இயேசு பக்கத்துல ஒரு வார்த்தை கூட என்ன செய்யவில்லை, பேசல. ஆண்டவர் பக்கத்துல அவன் நிக்கிறா. ஆண்டவர் இவளுக்காக அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? யாருக்காக? இந்த அம்மாவுக்காக ஆண்டவர் அவங்கள என்ன செய்யறாரு? கடிந்து கொள்ளுகிறார். உனக்காக கர்த்தர் வழக்காடுவார், உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உனக்காக கர்த்தர் எதிரிகளோடு என்ன செய்வார்? பேசுவார். பக்கத்துல 1000 பேர், வலது பக்கத்துல 10000 பேர் உன்னை பத்தி என்ன பேசினாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வேண்டியதெல்லாம் அவருடைய தொடுதலில் கிடைக்கிற சுகமும் தொடுதலில் கிடைக்கிறதான விடுதலையும் மட்டும்தான் உனக்கு வேண்டும். உன்னை சுற்றி இருக்கிறத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பத்தி மற்றவங்க என்ன செய்யறாங்க? பொறாமப்படுறாங்க. வாசி, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் கேட்கிறார். உனக்கு ஒரு நியாயம், இன்னொருத்தவங்களுக்கு ஓய்வு நாள் சொல்றியே. பசிச்சா நீ சாப்பிட மாட்டியா? தாகம் வந்தா தண்ணி குடிக்க மாட்டியா? பரவாயில்ல, ஓகே. உன்னுடைய வீட்டில் வளரக்கூடிய ஆடு மாடுகள் மேல கூட அவ்வளவு அக்கறைப்படுறியே. ஒரு மனுஷி 18 வருஷமா இப்படி இருக்கிறாளே, அவ மேல, அதுவும் உன்னுடைய சொந்தம் ஆபிரகாம் அப்படியே குமாரத்தி, ஏதோ ஒரு விதத்துல உனக்கு ரத்த சம்பந்தமான உறவல்லவா அவள். அவள் பாதிக்கப்பட்டு 18 வருஷமா இப்படி இருந்திருக்கிறா. அவளுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது, அதை பார்த்து நீ கோபப்படுறிய. நிலா மனுஷன் அல்ல, நிலா யாரு? நல்லா சொல்லுங்க. ஹலோ, வாயத்தை வந்து சொல்லுங்க. மாயக்காரன். என்னது? ஆயக்காரனை விடவும் மோசமான வார்த்தை மாயக்காரன். புரியுதா உங்களுக்கு? ஆயக்காரன் லஞ்சம் வாங்குறவன், மாயக்காரன் நம்மளை விட யாரும் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவன். வெளியில பார்த்தா நல்லா முதலாளி, ஆனா அவன் முதலாளியா இருப்பான். நம்மளை எப்படி கூப்பிடுவான்? பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நம்மளோட மேல போயிடக்கூடாதுன்னு நினைப்பான். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா நமக்காக அந்த இடத்துல நின்று அவர் பேசுகிறார். எனக்கு தெரியுமான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க ஆலயத்தில் இருக்கிறீங்க, ஆண்டவர் இங்க வந்திருக்கிறாரு. உங்களுக்கு விரோதமா பேசுகிறத பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுக்கு விரோதமா யாராவது பேசும்போது வாயத்தை நீங்க பேச ஆரம்பிச்சுட்டா அவர் அமைதியா போயிடுவாரு. நீங்க அமைதியா இருந்தா உங்களுக்காக அவர் பேசுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. இதோ சாத்தான் 18 வருஷமா கட்டி இருந்த. நல்ல கவனிங்க. சாத்தான் எத்தனை வருஷமா கட்டி இருந்தான்? கட்டி இருந்த. இன்னைக்கு நிறைய நீங்க பிரேயர்லாம் பாத்தீங்களா, கட்டு உடைக்கிற ஊழியங்க. என்ன ஊழியம்? கட்டு அவிழ்ப்பாங்களா உடைப்பாங்களா? கல்லு உடைக்கிறது கேள்விப்பட்டுக்கிற, கட்டு உடைக்கிறது நான் என்ன செஞ்சதே இல்லை. கேள்வி. இன்னைக்கெல்லாம் புது ஊழியம், கட்டு உடைக்கிற ஊழியமா? என்ன ஊழியம்? கட்டு இல்லைங்க, கட்டு அவிழ்க்கப்படுகிற ஒரு அனுபவம். உனக்கு விரோதமா சாத்தான் கட்டி இருக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு நாள்.
ஒரு மனுஷனை 3000 பேர் கட்டி இழுத்துட்டு போறாங்க. ஒரு மனுஷனை 3000 பேர் கட்டி இழுத்துட்டு போறாங்க. இது வரைக்கும் ஒன்றுக்குமே யூஸ் பண்ணாத புது கயிறு, பயங்கரமான கயிறு. அதை அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, அறுக்க முடியாது. அப்படிப்பட்ட கயிறுனால அவனை டைட்டா கட்டி என்ன செய்றாங்க, இழுத்துட்டு போறாங்க. யார் அவரு? சிம்சோன். அப்படி கட்டி இழுத்துட்டு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் மேல வந்தப்ப வசனம் சொல்லுது, நெருப்பு பொறிப்பட்ட நூல் போல. நெருப்பு பொறிப்பட்ட நூலா கயிறா? கயிறு. அல்லேலூயா. ஒரு செகண்ட்ல ஆவியானவர் வரும்போது அவ்வளவு பெரிய கயிறு, ஒரு பலவானால அறுக்க முடியாத அளவுக்கு ஒரு பலமான கயிறு ஒரு நூல் போல அருந்து போகுமானால், சாத்தான் கட்டி வைத்திருக்கிறதான இந்த கட்டு இயேசுனுடைய ஒற்றை பார்வையில, ஒற்றை தொடுதல்ல, அது இமைப்பதில் கட்டுகளை அருந்து தானாவே. அல்லேலூயா. நீ போய் சில காலத்துல கழுவு, அப்புறம் கண்ணை திறந்து பாருலாம் சொல்லல. நீ நிமிருலாம் சொல்லவே இல்லை. நிமிரு 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 அப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல. அவர் தொட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ன செஞ்சிட்டாங்க. ஒரு சமயம் இயேசு தொட்டப்ப டக்குன்னு நின்று என்னை தொட்டது யாருன்னு அப்படி கேட்பாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த அம்மா தொட்ட உடனே டக்குன்னு நிமிந்துட்டாங்க. நிமிந்த பிற்பாடு தான் தெரியுது, நானா இது, நானா ஒரு தொடுதல் போதும், நானா இது, என் வாழ்க்கையா இது, எப்படி ஒரு மாற்றம் எனக்கு இப்படி கிடைத்தது என்று நீங்களே மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இந்த ஆலயத்தில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷங்க? ஆமா. இப்ப 17ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர் அப்படி சொன்ன போது விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டாங்க. கவனிங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்கள வெட்கப்பட்டு போகத்தக்கதான ஒரு அளவில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். தாவீது சொன்னார், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். சத்துருக்களுக்கு முன்பாக. ஒருவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது சத்துருக்கள் என்ன செய்வாங்களா, சமாதானமாகும்படி செய்வாரா. இந்த அம்மா இவ்வளவு காலம் கூடி அவ அப்படிதான், அவ அப்படியே இருந்துட்டு போட்டு விட்டுருங்க. 18 வருஷமா யாரும் என்ன செய்யல, கண்டுக்கல. எல்லாம் விரோதிகள். குடும்பமே விடுது, குடும்பமே விரோதி ஆயிடுச்சு. ஆனா ஒன்று, அந்த விரோதிகளை வெட்கப்படும்படியான ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை, ஒரு அற்புதமான சுகத்தை, ஒரு அற்புதமான விடுதலையை தேவன் அந்த ஸ்திரீக்கு தந்துடுவானா, எனக்கும் அதை தந்துள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாச்சு, அது தொடர்ந்து வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும். ஆமா, கடைசியா விரோதிகளை ஆண்டவர் என்ன செய்றார், ஒரு மனம் திரும்புவதற்கு உட்படுத்தி அவர்களையும் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல அவர்களுக்கு மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது ஒரு சாதாரண ஒரு வேத பகுதி தான். ஆனா இதை நம்ம ஆழமா ஒரு வார்த்தையா நம்ம என்ன செய்யணும், அது நடந்த இடம், அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு எவ்வளவு காலம் அந்த பாதிப்பு இருந்தது என்பதை கணக்குல வச்சுக்கணும். யார் அவ எந்த நேரத்தில் அவ சுகமாக்கப்படுகிறார், அந்த நாளை நீங்க என்ன செய்ய ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கொஞ்சம் கவனிங்க. 6 நாள் நமக்கு ஆண்டவர் நமக்காக வேலை செய்யும்படி நமக்கு கொடுத்திருக்கிறார். 6 நாள் நமக்காக வேலை செய்யும்படி கொடுத்திருக்கிறார். 7வது நாள் என்னுடைய பார்வைக்கு நீ வந்துவிடு, என்னுடைய தொடுதலுக்கு என் அருகில் நீ வந்துவிடு, என்னுடைய அழைப்புக்கு என் பக்கத்தில் நீ வந்துவிடு. அது உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் கொடுக்கிற நாள், உனக்காக நான் வேலை செய்ய போகிற ஒரு நாள், உனக்காக அற்புதம் செய்து உன்னை விடுதலையாக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளையும் நீ அவாய்ட் பண்ணிட்டு வேற எங்கேயாவது அந்த நாளில் இருந்தீன்னா, அந்த நாளிலே நீ டிராவல் பண்ணிட்டோ, அந்த நாளிலே வேறு ஏதோ ஒரு உறவுன்னு சொல்லி நீ போய் அங்கே நின்றுடுதீங்கன்னா, ஆண்டவர் உறவுகளை தோலுரித்து காண்பிச்சிருக்கிறார். ஒரு உறவும் இவள் ஆசீர்வதிக்கப்படுவதில் சந்தோஷப்பட்ட உறவு அல்ல, விரோதிக்கிற உறவு, எதிர்பேசுகிற உறவு,
கோபப்படுகிற உறவு. நீ நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போதே ஐயோ இவன் நல்லா இருக்காளேன்னு நினைக்கிற மனசுக்கு பின்னால இருந்து கேட்கறத உங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. அததான் ஆண்டவர் இங்க தெளிவா புரிய வச்சு சொல்றாரு. அவர் எல்லா உறவுகளையும் உங்களுக்கு காண்பித்து சொல்றாரு. நான் தான் உனக்கு எல்லாம், நான் தான் உனக்கு எல்லாம் உன்னை குனிய வச்சு கூட்டுவாங்க. நான் உன்னை நிமிர வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை விரோதித்தவங்களுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் வெட்கப்படத்தக்கதான விதத்துல உன்னை மகிமைப்படுத்த. எல்லாரும் எழும்போமா தெய்வ சமூகத்துல. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது வெறும் வார்த்தை அல்ல, இது வெறும் வார்த்தை அல்ல. ஆலயத்தை கனம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவம். ஆலயத்தை கனம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவம். ஜெப நிலையில இருக்கும்போது ஒரே ஒரு நபர், எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். நீங்க மகி சொன்ன போது சொன்னாப்ல, அடுத்த நூற்றாண்டு வர வேண்டியதான ஆபத்து இப்பொழுது தொடங்கிவிட்டது. வெப்பமயமாதல் 2000 ஆண்டுக்கு மேல அடுத்த நூற்றாண்டுல வர வேண்டிய அந்த வெப்பமயமாகிறதான அந்த ஒரு காரியம் இப்பொழுதே வந்து விட்டது. இனி எப்பொழுது வேண்டுமானாலும் சுனாமி வரலாம், சூறாவளி வரலாம், நிலநடுக்கம் வரலாம், எப்ப வேண்டுமானாலும் இது மனுக்குலம், மனித ஜீவன்கள் வாழ தகுதியற்ற பூமியாக மாறலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தில் இருக்கும்போது தேவ பிள்ளையே, என் சன்னிதானத்துல தான் உன்னை நான் கொண்டு வந்து உன்னை என்ன செய்ய போறேன், பாதுகாக்க போறேன், உன்னை மகிழ்ச்சியோட வைக்க போறேன். ஏசாயா 56வது அதிகாரத்துல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஏசாயா 56வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவளை அழகவன். எங்க மகிழ பண்ணுவாரா? ஜப வீட்டுல. ஓ மகிழ்ச்சி எங்க தெரியுமா இருக்கு? ஜப வீட்டுல. உன்னுடைய விடுதலை ஜப வீட்டுல, உன்னுடைய சுகம் ஜப வீட்டுல, எல்லாம் ஜப வீட்டுல தேவனுடைய இருக்கிறதானே அவருடைய பிரசுரத்தில் இருக்கு. ஆனா நீ எங்க தேடுற? எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற? எத்தனையோ முறை தேவனை பின்னுக்கு தள்ளிட்டு உறவுகளை முன்னுக்கு வச்சுட்டு ஓடுறிய நீ. ஜீசஸ் ஆண்டவர் மேல கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இருக்கிறார். என் மகளே, ஓனைகளை நம்பிதானே ஓடிட்டு இருக்கிற. நான் தான் நல்ல மேய்ப்பன், என்னை நம்பி வா, என்னை நம்பி வா. உனக்கு என்ன வேண்டும் அது எனக்கு தெரியும். இந்த உலகத்துக்கு முன்னாடி உன்னை தலை நிமிர செய்கிறவனா, நீ வெட்கம் அடைந்த இடத்துல உன்னை மகிமைப்படுத்துகிற நான், குனிந்து நின்ற இடத்துல நிமிர்ந்திருக்க செய்கிறவன் நான். வறுமையும் தரித்திரமும் தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்த உன் வாழ்க்கையில செழிப்பை ஒத்தாசி வரும் பர்வதத்திலிருந்து அனுப்பி உன் வனாந்திரத்தை வயல்வெளியாக மாற்றுவேன். நவாந்திர வெளியிலே தண்ணீர் தடாகங்களை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேள் என் அன்பு சகோதரனே, கர்த்தருடைய வார்த்தையை கேள் என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். பொய்யான மாயையை பற்றி கொண்டு நீ ஓடுகிறபடினாலே தேவன் உனக்கு வைத்திருக்கிறாருடைய கிருபையை நீ இழந்து போய் நிற்கிறாயே. உடைய கிருபை உன்மேல் இன்றைக்கு பெருகுகிறது. அவருடைய தயவு இரக்கம் என்ன இன்றைக்கு உன்மேல் அது விழுகிறது. உடைய பார்வை உன்மேல் படுகிறது. கரம் நீட்டி அவருடைய தொடுதல் உன்மேல வருகிறது. உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு ஒரு சுகம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ரெண்டு கரங்களே கர்த்தருக்கு நேரா உயர்த்தி, என் ஆண்டவரே ஒரே ஒரு விசை இந்த ஜெப ஆலயத்துல நீங்க என்ன தொட வேண்டாப்பா.
நிவர்ந்து வாழுகிறதான நிலையில என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்ற வேண்டும் தகப்பனே. நன்றி தகப்பனே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. இன்றைக்கு பேசிய இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய விடுதலையை அற்புதத்தை செய்யும்படி எல்லாருடைய சார்பாகவும் அருமையான ராஜ்குமார் ஜெபிப்பார். தேங்க்யூ. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, நன்றியோடு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே அப்பா, அந்த நாள்ல கூட தகப்பனே ஸ்தோத்திரம். 18 வருஷமாய் பலவீனமாய் இருந்த அந்த ஸ்திரீயை நன்றி அப்பா, கண்டு பார்த்து தொட்டு ஆண்டவரே சுகமாக்கி நீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய ஆலயத்துல நீர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறே தகப்பனே. அந்த நன்மைகள் எல்லாம் நாங்கள் சுதந்திரிக்கும்படி நாங்கள் அலட்சியமா இராதபடி நீர்களை மாற்றுங்க தகப்பனே அப்பா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்த இருதயம், அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களா நீர்களை மாற்றுங்க தகப்பனே அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுன்னு சொன்ன அந்த இருதயம் வேண்டும் தகப்பனே அப்பா. ஆலயத்துல தேவனுடைய நீதியை தேடுகிற ஒரு இருதயம் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தை கேட்ட இந்த ஜனங்கள் மூலியமாய் இந்த இருக்கிறதான நன்மையினால் நீர் நிரப்புவீராக தகப்பனே. நன்மையினால் தேவன் அவர்களை நிரப்புங்க தகப்பனே அப்பா. ஒவ்வொருவரையும் பாதத்துல சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. வர இருக்கிற ஒவ்வொரு நாள்ல தகப்பனே அப்பா, ஆலயம் ஆண்டவரே தேவ ஜனங்களால் நிரம்பி வழியிட்ட தகப்பனே ஆண்டவரே அப்பா. இருளில் இருக்கிற ஜனங்கள் இந்த வெளிச்சத்தை கண்டடைய நீ உதவி செய்யப்பா. ஜனங்களுடைய நன்மையை அடையணும் ஆண்டவரே அப்பா. அந்த நன்மையை சுதந்திரிக்க நீ மாற்றுங்க தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. ஜோஷுவா பாதத்துல சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அப்பா. ஒரு பெரிய ஒரு ஆலயமானது எழுப்பப்படுவதாக தகப்பனே அப்பா. அநேக வாலிபர்கள், அநேக வாலிப பிள்ளைகள், பின்மாற்றத்தில் இருக்கிறதான வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் அறிய ஒரு பெரிய ஒரு எரிகிற வெளிச்சமாய் ஒரு யோவானை போல நீர் ஆண்டவரே ஜோசுவாவை பயன்படுத்துவீராக. நன்றி தகப்பனே அப்பா. இருளில் இருக்கிற வாலிபர்கள் வெளிச்சத்தை கடையவும் தகப்பனே அப்பா. இருளில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் வெளிச்சத்தை கண்டடைய மகனை மாற்றும்படியா அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாதங்களை சமர்ப்பிக்கிறோம் ஏசப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.